இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். சார், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் பொதுக்கூட்டம் பிரதமர் தலைமையில் நடக்குது. எந்த அளவுக்கு இது எதிர்பார்ப்புல இருக்கிறீங்க சார்? எந்த அளவுக்கு மாற்றத்தை தரும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் பிரம்மாண்ட முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு பிரதமர் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கின்றார்கள். இன்று பொதுக்கூட்டத்தின் தொடக்கம் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட இந்த கூட்டம் நடைபெறுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இன்று ஒரு மனநிலையில் இருக்கின்றார்கள். திமுக வருகின்ற தேர்தலில் தோல்வி அடைய வேண்டும், திமுக எங்களுக்கு வேண்டாம் என்ற முடிவு தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள் போன்ற அனைத்து தரப்பு விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் முடிவு எடுத்து விட்டார்கள். அதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே இன்று எங்களுடைய முதல் பொதுக்கூட்டம் இது. இன்னும் சில கட்சிகள் சேர இருக்கின்றார்கள். நிச்சயமாக இன்னும் 2 மாதத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரும். ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சி, திறமை இல்லாத ஒரு ஆட்சி, அன்றாடம் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி, சட்டம் ஒழுங்கு அன்றாடம் கெட்டுக்கொண்டு இதுவரைக்கும் 7500 கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான ஒரு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கம் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அதற்கு ஒரு முதல் கட்டம் இன்று மிகப்பெரிய ஒரு தொடக்கம். லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல தொடக்கம். இது இப்பொழுது அலையாக இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் ஒரு பேரலையாக மாறி இந்த திமுக ஆட்சியை அகற்றும் என்ற ஒரு பேரலையாக எங்கள் கூட்டணி மாறும். இந்த பொதுக்கூட்டம் திமுகவுக்கு என்ன செய்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? பயத்தை உருவாக்கி இருக்கின்றது. பயந்துட்டாங்க இப்போ. அதனால இன்னும் போக நீங்க பார்க்க போறீங்க. கடந்த 2-3 தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றதன் காரணமே எதிர்கட்சிகள் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல். இப்ப எல்லாமே எதிர்கட்சிகள் எல்லாமே வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். அதனால உறுதியா நாங்க இந்த தேர்தலில் நாங்க வெற்றி பெறுவோம். அனுமதி பெறாத மாமல சின்னத்தை எப்படி பயன்படுத்தலாம் ஐயா கேட்டிருக்காரு சார். ஐயா கேட்டிருக்காரு, கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காரு. அதிகார துஷ்பிரயோகம்னு பிரதமர் வரக்கூடிய மேடையை சொல்லியிருக்காரு. தேர்தல் ஆணையத்தில் உள்ள தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேள்வி நீங்க தேர்தல் ஆணையத்தில் கேளுங்க. ஐயா தான் சொல்லியிருக்காரு அதிகார துஷ்பிரயோகம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.